Sir, this floor is yours. Please welcome, sir. You can start. தேங்க்யூ வெரி மச்ங்க. குமரேசன் சாருக்கு என்னுடைய பாராட்டுதல்கள் மற்றும் நன்றி. ஏன்னா வித்தியாசமான தலைப்புல வித்தியாசமான கோணங்கள்ல நிறைய விஷயங்களை சிந்திக்கிறாரு. அந்த வகையில நிறைய டாபிக்ஸ் பேசியிருக்கோம். இது புத்தக அலமாரி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்புங்க. இந்த புத்தக அலமாரி உள்ள போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை, எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லி அப்புறம் அது உள்ள போகலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு ஆக்சுவலாக படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் புஸ்தகத்தை படிக்கிறதோடு சரி, அதுக்கு மேலே ஜாஸ்தி ஒன்றும் படிக்காத ஒரு காலகட்டம் இருந்தது. எங்கள் பிரதரே சொல்லுவார், ஏர்போர்ட்லாம் போகிறேன், அவர் நான் சம்டைம்ஸ் அவரை இதில் கொண்டு விடுவேன், அந்த ஃப்ளைட்டில் கொண்டு விடுறதுக்காக ஏர்போர்ட் போவேன். அப்போ சொல்லுவார், நிறைய புக்ஸ் இருக்குடா, ஏதாவது ஒன்று வாங்கி எடுத்து உனக்குன்னு படிச்சுக்கோடா அப்படிம்பார். அப்போல்லாம் அது எனக்கு உரைக்கலை. ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் உள்ள சேர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்பட ஆரம்பிச்சுது. அதுக்காக அப்படியே படிக்க ஆரம்பித்தேன். அப்போது படிக்கிறச்சே அவர், என்னுடைய நண்பர் சொன்னார், திருக்குறளை வச்சே நீ நிறைய இடங்களில் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ என்னோட புத்தக அலமாரியில் முதல்ல நான் வாங்கின புஸ்தகம் திருக்குறள். திருக்குறளில் எந்த அத்தியாயம் எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி பேச முடியும் அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னவர் அவர் தான். அதுக்கப்புறம் இன்னும் சில இடங்களில் பேசுறச்சு, நம்ம ஜோன் 23ல கார்த்திக்னு ஒரு ட்ரெயினர் இருக்கார். அவர் நாங்கள் ஸ்பீக் கார்த்திக்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். அவர் நேர்பட பேசு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்தார். அந்த நேர்பட பேசு அப்படிங்கிற தலைப்புக்கு யாரா சொந்தக்காரன்னு பார்த்தப்போ பாரதியார்னு தெரிஞ்சுது. உடனே பாரதியாரோட கவிதைகளை வாங்கி என்னுடைய அந்த புத்தக அலமாரியில் வைக்க ஆரம்பித்தேன். ஒரு ஸ்டேஜில் புக்கு 2 தான் இருந்தது. ஆனால் எனக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்பட ஆரம்பிச்சுது. நான் வேலைக்கு போயிட்டு இருந்த காலங்களில் நான் என்ன பண்ணுவேன், அப்போ ஆனந்த விகடன், மங்கையர் மலர், நீங்கள் கேட்கலாம், மங்கையர் மலர் மங்கையை மட்டும்தானே படிக்கணும், நீங்கள் படிக்கலாமான்னுட்டு. அப்போ மங்கையர் மலர் எல்லாருக்கும் காமனான சில விஷயங்களை சொன்னதுனால அந்த மங்கையர் மலர், அதுக்கப்புறம் துக்ளக், குமுதம், இதெல்லாம் ரெகுலராக வாங்கி, இந்தியா டுடே தமிழ், இதெல்லாம் ரெகுலராக வாங்கி படிச்சுட்டு இருந்த காலம் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. கடலூரில் நான் படிச்சுட்டு இருந்தப்போ, அப்போது எங்கள் இந்த கல்கியில் பொன்னியின் செல்வன் வர ஆரம்பிச்சது. அந்த பொன்னியின் செல்வன் தொடராக வந்ததை அப்போ விரும்பி படித்ததுக்கப்புறம் எங்கள் சித்திட்ட சொல்லி இதை பைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை பைண்ட் பண்ணி 5 பாகம், அந்த 5 பாகத்தையும் பைண்ட் பண்ணி அதை என்னுடைய அலமாரியில் நான் சேர்த்து வச்சுட்டேன். அப்புறம் அந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு தடவை எடுத்து பார்த்து எல்லாம் கரெக்டாக எடுத்துருக்கிறாரா மணிரத்னம் அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணுறதுக்கும் எனக்கு அந்த புஸ்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த புஸ்தகம் படிக்கிறதுங்கிறது ஒரு அலாதியான ஒரு விஷயங்க. ஏதாவது ஒரு டல்லாக இருக்கிற சமயத்தில் டக்குன்னு ஏதாவது ஒரு புக் எடுத்து படித்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். என்னோட நண்பர் RS பிரபுன்னு சொல்லிட்டு ஈரோட்டில் இருக்கார். நானும் அவரும் ஸ்பீச் கிராஃப்டில் 2008ன்னு நினைக்கிறேன், 2007 8 நான் பைலட் ஃபேக்கல்ட்டி, அவர் கோ பைலட் ஃபேக்கல்ட்டி. அப்போ அந்த புஸ்தகத்தை படிக்கிறச்சு அவர் பேசுறச்சு அவர் சொன்னார், என்ன கூட அப்படிதான் சார், படினாங்க சார். நான் வீட்டில் திருக்குறள் புக்கை மட்டும் எடுத்து வச்சேன் சார். அன்னைக்கு சாப்பிட்றச்சே கையில் புஸ்தகமே இல்லை, சரின்ட்டு ஏதோ ஒரு புக் எடுப்போன்ட்டு எடுத்தேன். அது பார்த்தா திருக்குறள் சார். அதில் ஒரே ஒரு அத்தியாயம் மட்டும் அப்படியே பார்த்தேன் சார். அதில் அந்த 10 குறள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்த நாள் யாரோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் கூப்பிட்டப்போ இந்த 10 திருக்குறளையும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தோடு சேர்த்து சொல்லிட்டேன் சார். அவ்வளோ சிறப்பாக இருந்தது சார். அப்போதான் தெரிஞ்சது திருக்குறள் ஒரு ரெடி ரெக்கனர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல திருக்குறள் முனுசாமி மாதிரி திருக்குறள் பிரபுனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவர் பயந்துட்டாராம், அதுல நிறைய பேர் எல்லாம் கரெக்ட் இருக்காங்க, நம்ம அந்த புஸ்தகத்தை வச்சு சொல்லுவோம், பட் அது மட்டும் அதுக்கு அந்த வட்டத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில பல விஷயங்களை தேட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னார். ஆக இந்த புஸ்தகம் அப்படிங்கிறது, நான் அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்து
பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறச்சு எனக்கு வந்து புக்கு படிக்கலைன்னா பேப்பர் படிக்கணும், இல்லை புக்கு படிக்கணும். அது இல்லைன்னா மண்டை காஞ்சிரும். அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் புக் ஃபேர் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும். அது சென்னையில் வந்து நிறைய இடங்கள்ல புக் ஃபேர் வரும். அந்த புக் ஃபேரில் வந்து புக்கு வாங்குறதுன்னு வச்சுட்டு இருந்தேன். ஜோன் ட்ரெயினர் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போனப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு டி.கே. சந்திரசேகரோட ஒரு புக்கு ஒன்று கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படின்னு பேர் அந்த புக்கு டைட்டில் பேர். அந்த புக்கை கொடுத்த உடனே அதை ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்ட்டு பார்த்தேன். அதில் ஐ வாஸ் இம்மன்ஸ்லி ப்ளீஸ்ட். சரி, இந்த ஆத்தரோட புக்கை எல்லாம் வாங்கணும். அப்போ வந்து சார் வந்து உசுரோட இருந்தார். தேடி தேடி வாங்கினேன். அது விஜயா பதிப்பகத்தில் அவங்க போட்டிருந்தாங்க. அதில் விற்பனை சிறகுகளில் சிறகடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அவர் வந்து கார்பரேட் ட்ரெயினர். தன்னுடைய அனுபவங்களை அந்த புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவரோட புக்ஸ் ஒன்றொன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து ஒரு 10லேருந்து 12 புக்கு வந்தது. அப்புறம் எங்கேயோ இன்னொரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தப்போ எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஆசிரியர் சோமவள்ளியப்பனோட புக்கு எனக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க. இட்லியாக இருங்கள் அப்படின்னுட்டு. அந்த ஒரு புக்கு என்னை சுத்தமாக மாத்திருச்சுங்க. அதாவது அது வரைக்கும் புஸ்தகத்தை சாதாரணமாக படித்தவன் அந்த புக்கில், அந்த இட்லியாக இருங்கள் புக்கில் படிக்கிறச்சே என்னை முழுசாக இன்வால்வ் பண்ணிக்கிட்டேன். காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து கோபக்காரர். சொல்லுவாங்கல்ல, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னுட்டு. அந்த மாதிரி கோபமும் படுவார். அதுக்கப்புறம் தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சால் உடனே இறங்கி சாரியும் கேட்கக்கூடிய ஒரு மனிதர். அந்த கோபப்படுறதனுடைய தாத்பரியம், ஏன் கோபம் வருது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த இட்லியாக இருங்கள் புக்கு எனக்கு அப்படியே புட்டு புட்டு வச்சுது. அதில் என்ன பியூட்டின்னா, அந்த புஸ்தகத்தை படிக்கிறச்சே, ஏன்பா நீ இப்படி கோவப்பட்டேன்னு எங்கள் அப்பாவை கேட்க முடியல, அவர் செத்து போயிட்டார். ஆனால் எங்கள் அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்களை வச்சு நான் வந்து என் மனைவிட்ட கோவப்படுற சமயத்தில் இது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். இது தேவையா, இது உனக்கு தேவையா அப்படின்னு என்ன நானே கேட்டுக்கிட்டேன். அப்போ சில இடங்களில் அமைதி காக்கிறது எவ்வளோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த புஸ்தகத்து மூலமா நான் கற்றுக்கிட்டேன். இட்லியா இருந்தால் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை அந்த புஸ்தகம் சொல்லிச்சு. விடாம சேஸ் பண்ணாங்க. அவர் புக்கு எல்லாம் ஒன்றொன்னா வாங்க ஆரம்பித்தேன். அப்படி வாங்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் சிபி.கே. சாலமன் அப்படின்னு ஒருத்தர், அவரோட புக்கு ஒன்று, மயிலிறகா மத்தளமான்னு ஒரு புஸ்தகம். ஏதோ ஒரு புக் ஃபேரில் போனப்போ அந்த அட்டை பார்த்த உடனே பிடிச்சி வாங்கிட்டேன். அதில் எப்படி போட்டிருந்தாருன்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவர், ஒரு கையில் கரண்டி, ஒரு கையில் ஆஃபீஸ் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி. அந்த புஸ்தகம் எனக்கு வந்து ரொம்ப அப்படியே அட்ராக்ட் பண்ணிச்சு. சரின்ட்டு வாங்கினேன். சான்ஸே இல்லை. அந்த புஸ்தகம் தான் நான் வந்து நிறைய இடங்களில் ஹாப்பி மேரிட் லைஃப் எடுக்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சது அந்த புஸ்தகம். அதுக்கப்புறம் அவரோட புக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்க ஆரம்பித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, அவர் வெவ்வேறு டாபிக்ஸில் அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருந்தார். இப்போது இந்த ஜப்பான் இதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள், அதாவது சிக்மா 6, அதுக்கப்புறம் இந்த 5க்கு ஒரு இது சொல்லுவாங்க. அந்த எல்லா விஷயங்களையும் அதை வந்து போட்டு வச்சுருந்தார். நிறைய புக்ஸு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரோட புஸ்தகம் வரதில்லை. 2009க்கு அப்புறம் அவரோட புக் எதுவும் வரல. அவரோட புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. அதில் குறிப்பாக ஒரு புக்கு வந்து சின்ன சின்ன கதைகள் அதில் நிறைய இருக்கும். அந்த கதைகள் மூலமாக நமக்கு கிடைக்கிற செய்தி இருக்கு பாருங்களேன், அலாதியான ஒரு விஷயம். நம்ம வீரசேகரன் சாருக்கு தாடி வளர்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பெரிய தாடியோடு இருக்கிறாரு. அவருக்கு அந்த தாடியில் பெருமை, எனக்கு மட்டும் இவ்வளோ அழகா தாடி இருக்கு அப்படின்னுட்டு. அப்போ அங்கேருந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வரான். வந்து, தாத்தா தாத்தா அப்படின்னு வீரசேகரன் தாத்தாவை பார்த்து கேட்குறான். சொல்லுப்பா அப்படின்னு. தாடி நல்லா இருக்கு தாத்தா. ஆமாம். எனக்கு ஒரு டவுட் தாத்தா. என்ன? நீங்க படுத்துக்கிறச்சே இந்த தாடி போர்வைக்கு உள்ள இருக்குமா இல்லை வெளியில இருக்குமா அப்படின்னு கேட்டுறான். அது வரைக்கும் தன்னோட தாடியை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருந்தவர், அந்த தூக்கம் வர சமயத்துக்கு பார்த்தா போர்வைய தாடியை மறைச்சுக்கிறாரு, தாடியை எடுத்துக்கிறாரு. அப்போ அந்த பையன் கேட்ட ஒரு கேள்வி அவரை ஒரு உலுக்கிருச்சு அப்படிங்கிறதுல அந்த இதுவா போட்டிருப்பாங்க. அதாவது தலை கர்வம், அவருக்கு தலையில கர்வமும் இல்லை, முடியும் இல்லை, அது வேற விஷயம். ஆனா பொதுவா அந்த கர்வம் இருக்கிறவங்க வந்து இந்த சின்ன பசங்க டக்குன்னு இந்த பலூன்ல
ஓட்டையை போட்டுருவாங்க அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா சொல்லியிருந்தார். அந்த கதை அப்படியே மனசுல ஓடிட்டே இருந்தது. வீரசேகரன் சார், உங்களை ஒப்புக்காக வச்சுக்கிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி அன்போட பண்ணா எது ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த கதையில அவ்வளோ அழகா நேரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை எதேச்சியா ஒரு புக் ஃபேர் போயிருந்தப்போ எஸ்கேப்னு ஒரு புக், அதாவது திடீர்னு பார்த்தா அந்த எஸ்கேப்புங்கிற வார்த்தை வித்தியாசமா இருந்தது. என்னடா தப்பிச்சு போன்ற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு டக்குன்னு அந்த புஸ்தகத்தை எடுத்தேன். அந்த புஸ்தகத்தை எழுதினவர் பேர் சுரேகான் பேர். அவர் வந்து சென்னையில இருக்காரு. டேலண்ட் ஃபேக்டரின்னு ஒன்று வச்சிருக்காரு. அந்த புஸ்தகத்தை நாவல் மாதிரி எழுதியிருந்தாருங்க. அவ்வளோ அழகா இருந்தது அந்த புக்கு. அதை நான் என்ன பண்ணேன், ட்ரைனிங் மாடியூலா மாத்திட்டு திருப்பத்தூர்ல லீலா சுப்பிரமணியம்னு ஒரு டாக்டர், அவங்கள்ட்ட போயிட்டு, எனக்கு காசெல்லாம் வேணாம், நான் ஒரு ட்ரைனிங் மாடியூல் ரெடி பண்ணியிருக்கேன், அதை வந்து உங்க ஸ்டாஃபுக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒன்று. அதுக்கு என்னங்க, தாராளமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 hours கொடுத்தாங்க. ஒரு நாள் ஒர்க்குக்கு போயிட்டு மத்தியானம் 2 to 5 அங்க அவங்களுக்கு அந்த டாப்பிக்கை எக்ஸ்போஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை எஸ்கேப் அப்படிங்கிற டாபிக்லயே நான் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அவரோட இந்த புஸ்தகத்தை ரீட் ஃபோர்ட்னு ஒரு புக்கில் ஒரு ஃபோரம் ஒன்று இருக்கு, அதில் ரிவ்யூ பண்ணுறச்சே அவருக்கு மெசேஜ் போட்டிருந்தேன், சார் உங்கள் புக்கை தான் ரிவ்யூ பண்ணுறேன், ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ கேன் ஜாயின் மீ அப்படின்ட்டு. அவர் ஜாயின் பண்ணிட்டு சொல்றாரு, என்ன இந்த புஸ்தகம் வந்து நான் எழுதினது வேற ஒரு கண்ணோட்டத்தில் எழுதினேன், என்னோட நண்பர் வந்து ரொம்ப டகால்ட்டி மாதிரி எனக்கு தான் வேலை கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தாரு, வேலையை விட்டு தள்ளி அவரை வந்து ப்ரமோஷன் கொடுக்காம அழுத்திட்டாங்க. அப்போ அந்த வந்து என்கிட்ட வந்து புலம்பினாரு, அதை பேஸ் பண்ணி தான் இந்த நான் புக்கை எழுதினேன், ஆனா இந்த புக்கை வந்து நீங்க ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சார். அப்புறம் என்னாச்சு, அவரோட புக்கு வரிசையா தேடி வாங்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் புக் ஃபேர் வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவேன், சார் நீங்க இந்த தடவை புதுசாக ஏதாவது போட்டிருக்கீங்களா சார் அப்படின்னு. அதுல வந்து அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கிறச்சு. அதாவது இந்த புஸ்தகம் எழுதுறவங்க வந்து ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா அதை எப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறதையும் அதுல அவர் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. வடிவேலுவின் மேலாண்மை தத்துவங்கள்னு ஒரு புஸ்தகம், அதுவும் என்னோட லைப்ரரியில் இருக்கு. அந்த புஸ்தகம் இட் இஸ் ரிட்டன் பை சுரேகா. வடிவேலோட பஞ்ச் டைலாக் ஒவ்வொன்றத்தையும் பேஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கான்செப்டை கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு புக் அது. அந்த புக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வடிவேல் பஞ்ச் டைலாக் தான், அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயமா அப்படிங்கிறத அந்த புஸ்தகம் நமக்கு சொல்லியிருக்கோங்க. உதாரணமா வடை போச்சு, ஆணியே புடுங்க வேண்டாம், இந்த மாதிரி அவரோட டைலாக்ல இருக்கக்கூடிய ஒரு நல்லா கேட்குறாங்க டீட்டெயில் அப்படி ஆகட்டும், இல்லாட்டினா எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி அந்த புஸ்தகம் இருந்தது. வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 தடவை கழிச்சு புக் ஃபேர் திரும்ப போறச்ச பார்த்தா நேசமணி கான்ட்ராக்டரின் தத்துவம்னு ஒரு புக் இருந்தது, சுரேகான் போட்டிருந்தது. ஆடடா, அடுத்த புக்கை எழுதிட்டார் போல் இருக்குன்ட்டு அப்படியே எடுத்து வாங்கறதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தேன். கடைசியில தான் தெரிஞ்சது அது அவர் பேர்ல தப்பு இல்லை, அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் போடுறச்சே இம்சை அரசன் வடிவேல் போட்டோ போட்டிருந்தாங்க. இப்ப 2வது தடவை போடுறச்சே நேசமணி கான்ட்ராக்டர்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. நல்லவேளை நான் புக்கை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிளான்ஸ் பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சு, அடடா இது ஏற்கனவே படிச்சுதுடா வெயிடா அப்படின்னு வச்சுட்டேன். அப்போ நீங்க கேட்பீங்க, சம்டைம்ஸ் இந்த மாதிரி நீங்க அதே ஒரே புக்கை 2-3 தடவை வாங்கியிருப்பீங்க இல்லையா சார்? வாங்கியிருக்கேங்க. அந்த மாதிரி வாங்கின புக் என்னன்னா பி ஃபார் பர்ஃபெக்ட்னு ஒரு புக்குங்க. அதுவும் என்னோட புக் லைப்ரரியில் இருக்கு. அந்த பி ஃபார் பர்ஃபெக்ட்ங்கிற புக்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சு அப்படியே வயிறு வலிக்க சிரிச்சு கண்ணிலேருந்து தண்ணி வரும், அந்த மாதிரி ஒரு புக்கு. அந்த புக்கை எழுதின ஒரு பேர் வந்து ஜே.எஸ். ராகவன் பேரு. அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு கன்சல்டன்ட், சென்னையில இருந்தார், இறந்து போயிட்டார் அவர் ஆக்சுவலா. கொரோனா காலத்துல நிறைய இந்த எங்களுக்கெல்லாம் வந்து மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா சோழிங்கர் டைம்ஸ், அதுக்கப்புறம் வந்து மயிலாப்பூர் டைம்ஸ் அப்படின்னு சின்ன சின்னதா வரும், அதுல தொடர்ந்து எழுதுவார் அவர். அதுல அந்த புஸ்தகத்துல நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தார். அதுல ஒரு குறிப்பா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டிமசியை ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து
இந்த எட்டிக்வேட்னு சொல்லுவாங்கல்ல, டேபிள் மேனர்ஸ், அதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப ஹியூமரஸா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏன் வந்து சில சிஸ்டம்ல இன்னும் ஒழுங்கா இல்லாம இருக்கும், ஆனா நம்ம யூஸ் பண்ற பொருட்கள்லாம் சிஸ்டம்ல இருக்குங்கிறத எப்படி சொல்லியிருந்தாருன்னா, நீங்க வச்ச பொட்டி லைன்ல தான் வருது, ஒண்ணு தாண்டி வரதில்ல. அதே மாதிரி நீங்க பாட்டில் ஃபேக்டரியில போய் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு தான் வருது. ஆனா நம்ம மட்டும் வெளியில வரைச்சு எல்லாரையும் அடிச்சு தள்ளின்னு முன்னாடி வரோமே, அந்த பொட்டிக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையே அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையா அதுல கேட்டிருந்தாருங்க. அந்த ஒரு புஸ்தகமும் என்ன வந்து நான் என்ன பண்ணேன், 2 தடவை அந்த புக்கை வந்து ஒரு 3 தடவை வாங்கிட்டேன். தெரிஞ்சுதான் வாங்கினேன். ஏன்னா வாங்கி என்ன பண்ணேன், சில பேர் வந்து கடுகடுன்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த சார் அந்த புக்கு ரொம்ப அழகா இருந்தது சார் அப்படின்னாங்க. ஸோ பி ஃபார் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற அந்த புஸ்தகம் நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா விடாதீங்க, டப்புன்னு பிடிச்சிருங்க. ஆக இது இந்த மாதிரி புஸ்தகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஹிந்துல அப்போ தமிழ் ஹிந்து வந்ததுங்க. அதுல நான் வந்து அப்படியே ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா சோமவள்ளியப்பனோட புக்கு நான் வரிசையா வாங்க ஆரம்பிச்சேன். ஒரு மேல இந்த என்எல்பி ப்ரோக்ராம் வந்து என்னுடைய நண்பர் சம்பத்னு நேஷனல் ட்ரெயினர், அவர் வந்து ஜோன் 23ல இருக்கார், மன்னார்குடியோ எங்கேயோ நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். ஆன்லைன்ல தான் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டதுனால என்ன பண்ணேன், அப்படியே பார்த்துட்டே இருக்கச்சு இவர் அந்த என்எல்பி புக்கை எழுதியிருந்தார். என்எல்பி அந்த கோர்ஸினுடைய இதை வந்து இவரும் ஒரு புக்கா போட்டிருந்தாரு. நான் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த புக்கை படிச்சதுனால ஐயோ சான்ஸே இல்லைங்க. அந்த புக்கு வந்து எனக்கு பல விஷயங்கள், அதாவது சம்பத் சொல்லி புரியாத சம்பத் மாஸ்டர் அப்படிதானே சொல்லணும், குரு இல்ல, சம்பத் மாஸ்டர் சொல்லி புரியாத சில விஷயங்கள் இந்த புஸ்தகத்து மூலமா படிச்சப்போ எனக்கு நல்ல உள்ள கரெக்டா போய் சேர்ந்ததுங்க. அந்த மாதிரி சோமவள்ளியப்பன் சார் புக்கும் அப்படியே வரிசையா வாங்கிட்டே வரேன். அதுக்கப்புறம் வந்து சிபிகே சாலமன் புக்கும் வரிசையா வாங்கிட்டு வரேன். இப்போ நான் ஆக்சுவலா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸுக்காக என் வீட்டுல பின்னாடி அந்த புக்கெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு வேலை நிமித்தம் காரணமா நான் வேலூர் வந்ததுனால அந்த புஸ்தகங்கள் எதையும் காமிக்க முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் உஷாராயிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஒரே புக்கை திரும்ப வாங்குறோமேன்னு சொல்லிட்டு ஒரு நோட்ல யாரோட புக்கு வச்சிருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் லிஸ்ட் போட்டு கரெக்டா வைக்க ஆரம்பிச்சேன். அப்போ அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. அந்த புஸ்தகங்கள் ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்கு அது எனக்கு ஒரு ஐடியாவா வந்தது. நம்ம கார்த்திகேயன் சார் கிட்ட வருவோம். இவர் வந்து கெம்பா கார்த்திகேயன்னு பேரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா புக்கு வந்து முதல்ல ஹிந்துல வேலையை காதலியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அந்த புக்ல அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஹிந்துல நான் வந்து அது வந்து அப்போ வந்து வெனஸ்டேஸ் வரும்னு நினைக்கிறேன், மண்டேயோ வெனஸ்டேயோ வரும். அந்த ஆர்டிக்கலை படிச்ச உடனே நான் ஒர்க்குக்கு போறச்சு அதை வந்து சில டாக்டர்ஸ்ட வந்து ப்ராடக்டோட சில விஷயங்கள் பேசுறச்சு இதையும் பேசுவேன். அவங்க ஆமாங்க கரெக்டுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நம்ம ஒரு பிசினஸ்க்கு போறச்ச வெறும் அந்த பிசினஸ் தான் பேசணுங்கிறது இல்லை, அதையும் தாண்டி நீங்க சில விஷயங்கள் செய்யறச்சே உங்களுக்கு வந்து பிசினஸ் நிறைய வரும், கான்டாக்ட் வந்து இன்னும் பலமாகுங்கிறதுல இது வந்து எனக்கு ஒரு பெரிய பாடமா அமைஞ்சது. ஒன்றும் இல்லை, ஒரு தடவை துக்ளக் படிப்பேன்னு சொன்னேன்ல, ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், சிரிச்சுட்டே இருந்தேன். என்ன சார் சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு. ஒன்றும் இல்லை சார், இந்த துக்ளக் அட்டைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டைப்படத்தை காமிச்சேன். அது நல்லா கேட்குறாங்கப்பா டீட்டெயிலு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு பேசுற மாதிரி ஒரு டைலாகு, மேலே வந்து அப்போ இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு ஒரு கார்ட்டூன். அவரும் சிரிச்சிட்டாரு. ஸோ புஸ்தகங்கள் படிக்க படிக்க என்னாச்சுன்னா அந்த அந்த அனுபவங்கள் உள்ள வந்து நிறைய சேர ஆரம்பிச்சுது. அப்புறம் இப்படியே ஒவ்வொரு புக் ஃபேர்ல லைப்ரரியில் எப்படியோ போறச்சு ஒரு புக்கு அப்படியே டக்குன்னு என்ன அட்ராக்ட் பண்ணிச்சுங்க. அந்த புக்கையும் வந்து என்னோட லைப்ரரியில் இருக்கு. அந்த புக்கு பேர் வந்து இன்ஸ்பைரிங் இளங்கோன்னு பேரு. இதை நான் வந்து ரீட் ஃபோர்ட்ல புக்கு ரிவ்யூலையுமே நான் பண்ணேன். இந்த புக்கினுடைய ஆத்தர் பாத்தீங்கன்னா இளங்கோங்கிறவருக்கு பார்வை கிடையாது. அவர் எனக்கு பார்வை கிடையாது அப்படிங்கிறத கடுப்பா சொல்லாம ரொம்ப நகைச்சுவையா அதுல அழகா சொல்லியிருந்தார். அதாவது அவர் லைஃப்ல பட்ட கஷ்டங்களையும் சொல்லிட்டு அதுல அவருக்கு கிடைச்ச சில அனுபவங்கள், அந்த சந்திரமௌலின்னு ஒருத்தர் தான் வந்து தொகுத்து புக்கா போட்டிருந்தாரு. அந்த புக்கும் பாத்தீங்கன்னா
சான்ஸே இல்லை. அந்த இன்ஸ்பைரிங் இளங்கோங்கிற அந்த புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல். ஏன்னா அதுல நம்ம பிரச்சனைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கோம்ல, அதை பத்தி ஒரு கதை அதுல அழகா சொல்லியிருப்பார். அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு போனாராம். அப்போ ஆசிரியர் வந்து போர்டில் ஒரு பாடம் நடத்துறாரு. அந்த பாடத்தை பசங்க ஆன்சர் பண்றதை பேஸ் பண்ணி இவர் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறார். ஆசிரியர் வந்து அடுப்புல ஃபர்ஸ்ட் போர்டில் என்ன பண்றாராம், ஒரு அடுப்பு மாதிரி போடுறாராம். இப்ப என்ன அடுப்புங்க, அதுக்கப்புறம் அது மேல ஒரு பாத்திரம் வைக்கிறாராம். இப்ப என்ன இருக்கு, அந்த அடுப்பு மேல ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறீங்க, அதுல தண்ணி விடுற மாதிரி ஒரு போட்டுட்டு கீழே அந்த அடுப்புக்கு பக்கத்துல நெருப்பு போடுறாராம். இப்ப என்ன, ஒரு அடுப்பை பத்த வச்சிருக்கிறீங்க, மேல அதுல தண்ணி ரொம்பிட்டு இருக்குங்க. ஓகே, அப்புறம் என்ன பண்றாரா, மேல அந்த ஆவி வருது இல்ல, அதை அழிச்சிடுறாரு. இப்ப என்னாச்சு, அடுப்பு தண்ணி கொதிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை அழிச்சிடுறாராம். இப்ப என்னாச்சு, அந்த பாத்திரத்தை எடுத்து தனியா வச்சுட்டீங்க. அப்புறம் அடுப்புல அந்த விறகு எடுத்துடுறாரு. இப்ப என்னாச்சு, விறகு எடுத்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோங்க. ஸோ பிரச்சனைன்னு வர சமயத்துல எல்லாம் பெருசா வருங்க. ஒன்னொன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்க அந்த பிரச்சனையை நீங்க தாண்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த புக்ல அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஒரு பிளைண்ட் பர்சனுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் டகால்ட்டி பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி உடைக்க முடியுங்கிறதையும், பேங்க் பாஸ்புக் செக் புக்கு கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் வந்து பேங்க்ல அவரை டார்ச்சர் பண்ணாங்க, அதை அவர் எப்படி ஓவர் கம் பண்ணாருங்கிறதையும் அந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். இது நிஜமாவே வந்து அந்த புஸ்தகம் படிக்கிறச்சே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த புஸ்தகம். அதாவது நம்மளை யாராவது இல்ட்ரீட் பண்ணா அவங்களுக்கு எப்படி வந்து நீங்க ரிட்டாலியேட் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு வந்து பதில் கொடுக்கணுங்கிறத அந்த புஸ்தகம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தது. இப்போ இது வரைக்கும் பேசினது எல்லாமே ஓவரால் டாபிக். ஆனா உங்களுக்கே தெரியும் என்னுடைய ஃபோர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமா தான். அந்த சினிமா புக்கெல்லாம் எப்படி வாங்க ஆரம்பிச்சேங்கிறத இங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல வாங்கின புக்கு வந்து சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறு. அந்த புக்கு வந்து பதிப்பகத்திலே போய் வாங்கினேன். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு கலைஞன் வந்து வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காரு அப்படிங்கிறது அதுல இருந்து தெரிஞ்சது. அதுல குறிப்பா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கேயோ ஷூட்டிங் நடக்குது, ஜுரம் சிவாஜி கணேசனுக்கு. இது வந்து 60களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், 60, 65ல. அப்போ அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வராரு. என்னன்னா, இன்னைக்கு நைட்டே கிளம்புறீங்களாம மெட்ராஸ்க்கு, உடம்பு முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. இல்லப்பா, சுந்தரம் ஒரு டிராமா ஒன்று எழுதியிருக்கிறான்ப்பா, அது நாளைக்கு நாங்க ரிஹர்சல் பாக்குறோம்பா. அந்த டிராமா, அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால கண்டிப்பா அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஜுரமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்றேன்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரா, அந்த டிராமாக்காக மெனக்கிடுறாரு. அன்னைக்குதான் அரங்கேற்றம். அந்த டிராமா பேரு வந்து வியட்நாம் வீடுன்னு பேரு. அந்த டிராமா வந்து சிவாஜி கணேசனோட லைஃப்ல ஒரு பெரிய மைல் ஸ்டோன். ஏன்னா அது வரைக்கும் வந்து பிராமின்ஸை வேற மாதிரி காமிச்சிட்டு இருந்த ஒரு இதுல வந்து இந்த பிராமின்ஸ்க்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த ரோல் பண்ணியிருந்தாராம். அதுல அந்த படத்தை, அந்த டிராமால ஒரு தடவை எஸ் வாசன் பார்க்க வந்திருக்கிறாரு. இவங்க அந்த டிராமா போடுறச்ச என்ன பண்ணிட்டாங்க, அவசரத்துக்கு அதுல ஒரு பாட்டி போட்டோ வரும், அதாவது சிவாஜி கணேசனோட அம்மா போட்டோ ஒண்ணு இருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு போட்டோ கேட்டிருக்காங்க, எடுத்து மாட்டிட்டாங்க. அதை வந்து இவர் பார்த்துட்டே இருக்காரு, வாசன் பார்த்துட்டே இருக்கிறாரு. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவர் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சு ஸ்டேஜுக்கு வந்தாராம். இந்த டிராமா ரொம்ப நல்லா இருந்தது, அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த போட்டோ போட்டிருந்தீங்கல்ல, அது எங்க அம்மா போட்டோங்க. அதை பார்த்த உடனே நான் வாழ்க்கையில பட்ட கஷ்டம், எங்க அம்மா வந்து எப்படி வந்து 10 வீட்டுல சமைச்சு வந்து என்ன இந்த லைஃப்க்கு எடுத்துட்டு வந்தாங்கிறது எல்லாமே எனக்கு அப்படியே மனசுல வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப என்ன எமோஷனலா என்ன டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்ல, அந்த டிராமா முடிஞ்ச உடனே அவர்கிட்ட வந்து சொன்னாராம். ஸோ அந்த டிராமாக்காக அவர் பண்ண முயற்சிகள் எல்லாமே அதுல இருந்தது. அப்புறம் கல்கியில நாகேஷ் வந்து சிரித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லைஃப் ஹிஸ்டரிய தொடரா எழுதினாரு. நான் தொடரெல்லாம் படிச்சுட்டு இது எப்படா புஸ்தகமா வரும், கண்டிப்பா வாங்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்தது, வாங்கினேன். நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஒரு 150 ரூபாய்க்கு அந்த புஸ்தகம் அப்போ போட்டது. அதை வாங்கி என்ன பண்ணேன், அதை வச்சு நானும் ஒரு 8ல இருந்து 9 ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எடுத்திருப்பேன். அதாவது அவரோட லைஃப் ஹிஸ்டரியில
அவர் சந்திச்ச சில விஷயங்கள், அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அதுலேருந்து ஒரு மெசேஜ் அதை பேஸ் பண்ணி பண்ண ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாகேஷ் வந்து நிறைய ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாராம். அப்போ ஒரு படத்துக்கு சென்சார் போயிருக்கு போல் இருக்கு. அந்த சென்சார் ஆபீசர் சாஸ்திரின்னு பேராம். நாகேஷ்க்கு ஃபோன் பண்றாராம். நாகேஷ், நீங்க முடிஞ்சா கொஞ்சம் ஆபீஸ் பக்கம் வந்துட்டு போக முடியுமா? ஒரு நிறைய படம் பண்றீங்க, உங்களை பார்க்கணும் போல் இருக்கு அப்படின்னு உடனே, சரி சார், அதுக்கு என்ன சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அப்புறம் பார்த்துட்டு, நான் இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், அதுல நீங்க திக்கி திக்கி பேசி ஒரு மாதிரி பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அது அப்படின்னாரு. ஆமா சார் அப்படின்னு. அப்போ சொன்னாரா, நீங்க இப்படி சொல்றீங்க, உங்க ரசிகர்கள் திக்கி திக்கி பேசுறவங்க அந்த படத்தை பார்த்தா நீங்க அவங்கள கேலி பண்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு உடனே அவருக்கு யாரோ கன்னத்துல பொள்ளையர்னு அரைஞ்சா மாதிரி இருந்ததாம். அப்புறம் போனா போறது, இந்த படத்துக்கு நான் கொடுத்துட்றேன் சர்டிபிகேட், ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க, இனிமே இந்த மாதிரி மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி எந்த ரோலையும் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க அப்படின்னாராம். ரைட் ராயில கையை கொடுத்தாராம் அவர். ஸோ இதை நாகேஷ் வந்து அதுல எழுதுறாரு. எனக்கு வந்து அது வரைக்கும் தெரியல, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளோ பாக்குறவங்க எப்படி எடுத்துப்பாங்கிறது அப்பதான் தெரிஞ்சுது அப்படின்னா. ஸோ நாகேஷ், சிவாஜி இவங்க புக்கெல்லாம் வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பாலச்சந்தரோட புக்கு அதுவும் அதே மாதிரி வச்சுட்டே இருந்தார். அப்போ நக்கீரன்ல என்ன ஆச்சுன்னா, பழைய பேப்பர் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல்ல பல சினிமாக்களுடைய பல விஷயங்கள் உள்ளடக்கி தொடரா வந்தது. அது ஏதோ 1-2 தான் படிச்சேன். அப்பயே டிசைட் பண்ணிட்டேன், இது இந்த புக்கை வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ்ல போயிட்டு அந்த புஸ்தகத்தை வாங்கினேன். ஐயோ, அது வந்து எனக்கு ஒரு என்சைக்ளோபீடியா சினிமாவை பொறுத்த வரைக்கும். பல எல்லா விஷயங்களையும் அதுல உள்ளடக்கி இருந்தது. எப்படி வந்து பாரதி ராஜா கார்த்திகை கண்டுபிடிச்சாரு, அப்புறம் எப்படி வந்து வடிவேலு இங்கிருந்து அந்த பக்கம் போனாரு அப்படின்னு எல்லா விஷயங்களும் அதுல உள்ளடக்கி இருந்தது. அதே நக்கீரன்ல கங்கைமரன் தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரி எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை விட முக்கியமான விஷயம், கலைஞானம், ஒரு ஒன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் ரைட்டர், தன்னோட அனுபவங்களை 5 பாகமா எழுதியிருந்தார். கங்கைமரனுடைய புக்கினுடைய டைட்டில் வந்து பண்ணைப்புறத்து பாண்டு, பண்ணைப்புறம் அப்படின்னே பேரு. அதுல 5 பாகு. இது கலைஞானத்துது வந்து சினிமா சீக்ரெட் அப்படிங்கிற பேர்ல எழுதியிருந்தாரு. அந்த புக்குமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை எனக்கு கொடுத்தது. அந்த புக்கெல்லாம் வாங்கி அழகா வச்சுட்டேன். அதுல என்ன பியூட்டின்னா, எங்க வீட்டுக்கு ஒரு 10 வயசு இருக்கிற பையன் வந்தாங்க. இந்த புக்கெல்லாம் பார்த்தான். கரெக்டா அந்த சினிமா புக்கை மட்டும் உருவிட்டான். உருவி அந்த கலைஞானம் புக்கை எடுத்து அப்படி பார்த்துட்டே இருந்தான். நான் சொன்னேன், டேய் என்ன படிக்கிறது கஷ்டமா இருந்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போ. தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு எடுத்து பையில வச்சுட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த புக்கு வரல. ஸோ திரும்ப அந்த என்ன வால்யூம்னு பார்த்து அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு இடத்துல அதை வாங்கினேன். அப்போ இந்த மாதிரி புஸ்தகங்கள் படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய நாலேஜ் வந்து பெருசா ஆகுதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்பவும் வந்து நான் எங்கேயாவது சரிமா சாரிமா எடுக்க கூப்பிட்டாங்கன்னா, அப்பாவோட நாகலிங்கம் சாரோட இல்லறமே நல்லறம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், அப்புறம் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சுரேகாது சொன்ன பாருங்க, சுரேகாதுங்கிறனே நம்ம சிபிகே சாலமன், மயிலிறகா மத்தளமா, அந்த புக்கெல்லாம் அப்படி நான் படிக்கிறச்சு என்ன பண்ணுவேன், அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிடுவேன். ஸோ தட் அது அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்து அழகா சொல்றச்சே என்ன ஆகும்னா நல்லா பரிமளிக்கும். அதை தவிர்த்து நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து, நம்ம தான் வாங்குறோம்ல வீட்டில் அடிக்கடி பல்பு, அதையும் சேர்த்து சொல்றச்சே அது ரொம்ப கரெக்டா ஆப்டா பொருந்தும் அப்படிங்கிறது எனக்கு கண்கூட நான் பார்த்த விஷயங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சினிமா புக்கும் சேர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி கார்த்திகேயன் சாரோட புக்கும் பார்த்தீங்கன்னா, வேலையை காதலின்னு ஒன்று எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து மனசை பத்தி எழுதியிருந்தாரு, பணத்தை பத்தி எழுதியிருந்தாரு. அதே மாதிரி சோமவள்ளியப்பன் வந்து அள்ள அள்ள பணம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ஒரு புக்கு. ஒரு புக் ஃபேர்ல அவரை நான் மீட் பண்றேன். மீட் பண்ணிட்டு, சார் உங்க புக்கு தான் சார் முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டே வரேன். அவர் ஒரு புக்கில் எழுதியிருந்த அவருடைய அப்பாவை பத்தி ஒரு இன்சிடென்ட், அதை நான் சொன்ன உடனே, உறவுகள் மேம்படங்கிற புத்தகத்துல எழுதியிருந்தாங்க, உங்க மனசுல அவ்வளவு தூரம் ஆழமா பதிஞ்சிருக்கு போல் இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாருங்க. அந்த இன்சிடென்ட்டை மட்டும் இங்கே ஹைலைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சோமவள்ளியப்பன் வந்து அவங்க அப்பா சோமயாஜுலுன்னு பேரு. அவர் வந்து தன்னோட பசங்க வீட்டுல அப்படி கொஞ்ச நாள் இருப்பாராம்.
அப்ப எதேச்சியா என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம சோமவல்லியப்பன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அன்னைக்கு முதல் நாள் வந்து நைட்டு ரொம்ப லேட்டா சோமவல்லியப்பன் வீட்டு உள்ள நுழையிறாரு. பார்த்தா அவங்க அப்பா உட்காந்துருக்காரு வாசல்ல. என்னப்பா, சரிப்பா நாளைக்கு பேசுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல போயிட்டாராம். அடுத்த நாளே திரும்ப கிளம்பி இன்னொரு டூர் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், கிளம்பி போயிட்டாரு. அந்த 2வது டூர்ல எங்கேயோ ஃபாரின்ல இருக்கிறச்சு அவருக்கு நியூஸ் வருது, அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னுட்டு. அப்போ இவர் வந்து அவருக்கு மனசு குத்திச்சான். அன்னைக்கு உட்கார்ந்துருந்தாரு இருட்டுல, நம்ம லைட்டை போட்டு அப்பா எப்படிப்பா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, செத்து போயிட்டாரு, இப்ப நான் போய் யார்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனக்குமுறல ஒரு கேள்வியா கேட்டிருந்தாரு. அதுக்கு வைரமுத்து பதில் சொன்னாராம். ஒருத்தர்கிட்ட நீங்க பாக்கறச்சே எப்படி பழகணும்னா, அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படிங்கிறச்சே எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை காமிங்க. அடுத்தது இவர் இனிமே பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த சந்தோஷத்தையும் அதோட மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறத சொன்னாரு. நான் போய் எங்க அப்பாட்ட அதை போய் இது பண்ண முடியாது, அது வந்து அந்த இன்சிடென்ட் வந்து என் மனசுல ஓடிட்டு இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த இன்சிடென்ட். அதை நான் அவர்கிட்ட சொன்ன உடனே ஆமா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னாரு. இப்பவும் தொடர்புல இருக்கும். ஏன்னா நேத்திக்கோ முந்தானத்தோ நான் பேச நினைப்பதெல்லாம் சொல்லிட்டு விவேக் ராஜா வந்து கண்ணதாசனோட கவிதைகளை பேஸ் பண்ணி அவர் பண்ணார். நான் சொல்றேன் பாத்தீங்களா, அதாவது ஒரு புஸ்தகம் எழுதுறவங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வரும். அப்போ சோமவல்லியப்பன் சார் நேத்துக்கு முந்தானத்து சொன்னாரு, ரமணன் ஒரு இசைக்கவிஞர் இருக்காருங்க, அவர் வந்து நிறைய மியூசிக் ப்ரோக்ராம் பண்றாரு, அவர் ஒரு தடவை சீஃப் கெஸ்டா என்னை கூப்பிட்டுருந்தாரு. அப்ப கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை பத்தி வந்தப்போ எனக்கு அப்போ ஒரு ஸ்பார்க் தோணுச்சு. நம்ம எவ்வளவோ சொல்லிட்டோம், கண்ணதாசனோட வரிகள்ல இவ்வளோ தத்துவங்கள் இருக்க, இதையும் ஒரு புக்கா எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கா போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ படிக்கிறவங்க எல்லாருமே, உங்க வீட்டுல நூலகம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்க புக்கையும் அதுல வைக்க முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த புத்தக அலமாரிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னாச்சுன்னா, நான் ராபின் சர்மாவோட புக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுங்கிறதுனால அதை தமிழ் படுத்தி படிக்கக்கூடிய வரிசையா எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அந்த புக்கும் வந்து எனக்கு நிறைய ஒரு ஐ ஓப்பனர், அதாவது லைஃப்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி சில விஷயங்கள், அந்த புக்கும் வந்தது. அப்புறம் சுகி சிவம் சார்ந்த ஒரு சுகி சிவமோட புக்கு, அதுக்கப்புறம் நம்ம சுகபோகானந்தான்னு சொல்லிட்டு விகடன்ல மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு எழுதியிருந்தார். அவர் பார்ட் 1 பார்ட் 2 2 எழுதியிருந்தார். ரெண்டுமே நான் வந்து விகடன்லயும் படித்தேன், அதை புக்காவும் வாங்கினேன். ஹியூமருக்கு அப்படிங்கிறச்சு நான் யாரை போய் பார்த்தேன்னா கிரேசி மோகன். இந்த கிரேசி மோகன் வந்து அவர் எழுதின தொகுப்புகள் வந்து புஸ்தகமா போட்டாங்க, அது வாங்கினேன். ஒரு தடவை ஜூனியர் விகடன் அந்த பத்திரிக்கை வந்தப்போ அதுல வித்தியாசமா சில விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சாங்களாம். என்ன பண்ணாங்க, சுஜாதாவை வந்து கேள்வி பதில் ஆன்சர் பண்றதுக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் தட் யூ ஷுட் ஹேவ் இன் யுவர் ஹவுஸ். அதாவது ஏன் எதற்கு எப்படி, அதான் அந்த புக்கினுடைய டைட்டில். அதுல சுஜாதா வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருப்பாரு. அது புக்கா வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த புக்கும் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் டக்குன்னு யாராவது ஒரு குழந்தைங்க கேட்கறாங்கன்னா அந்த டவுட்டுக்கு அந்த புஸ்தகத்தை காமிச்சிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டா சொல்லியிருந்திருப்பாரு. ரெண்டாவது, அந்த சமயத்துல கார்ட்டூனிஸ்ட் மதனை நமக்கு வந்து ஒரு சரித்திர இதுவா மாத்தினார். அதாவது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதக்கூடிய ஆளா மாத்தினார் SS பாலசுப்ரமணியம். அப்போ கிரேசி மோகன்கிட்ட, ஏன்பா நீ என்னப்பா எல்லாம் ஒரே சமூக இதுவா எழுதுற, ஒரு சரித்திர நாவல் எழுதுப்பா அப்படின்னாராம். அப்புறம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தொடரா எழுதினார். அந்த சீரியலுக்கு பேர் வந்து சிரிப்பு கேடிகே சிரிப்பு சோழன்னு பேரு. அந்த புஸ்தகம் தான் வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசிக்கு இன்ஸ்பிரேஷனா கண்டிப்பா இருந்திருக்குங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு மதன் கார்ட்டூன் அந்த அந்த புக்கும் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப டல்லா இருக்கிற சமயத்துல அந்த புக்கை எடுத்து படிப்பேன், அப்படியே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ புஸ்தகங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு பல விஷயங்களை கொடுக்குது. அவனுடைய மூடை வந்து எலிவேட் பண்றது, அதே மாதிரி ரொம்ப சோபரா இருக்கிறச்சு அதை வந்து இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுல அது வந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ணுதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி நான் ஜோன் ட்ரெயினரா முடிச்சதுக்கு அப்புறம் ஷிவ்கரையோட புக்கு யூ கேன் வின் அப்படிங்கிற புஸ்தகம் தான் முதல்ல நான் எடுத்து பண்ணேன். ரெண்டாவது நட்புலரி டீம், அதுக்கு அப்புறம்
ரீட் ஃபோர்ட் ப்ளஸ் ஜேசிஸ் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்புகள் இன்னைக்கு பண்ணுங்கன்னு சொல்றச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம புஸ்தகங்களை எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஒவ்வொரு புக்கு, அந்த புக்கினுடைய சினாப்சிஸ், அந்த சினாப்சிஸை பேஸ் பண்ணி பிபிடி ரெடி பண்ணி போட ஆரம்பிச்சேன். அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கொடுத்தது. அதுல தான் இப்போ என்னால் பல விஷயங்கள் செய்ய முடியுது. ஸோ அந்த வகையில் என்னோட புஸ்தக அலமாரியில் கார்த்திகேயன், கெம்பா கார்த்திகேயன், அப்புறம் வந்து சிபிகே சாலமன், சோமவள்ளியப்பன், அப்புறம் திருவள்ளுவர், பாரதியார், அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே இருக்கிறச்சு திடீர்னு இந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் இதில் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருங்க, அவர் புக்கும் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். போட்டுத்தள்ளுன்னு ஒரு புக்கு, அதுக்கப்புறம் கன்சியூமர் சைக்காலஜின்னு ஒரு புக்கு, பிஸ்னஸ் சைக்காலஜின்னு ஒரு புக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்தது. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறச்சே நான் எங்கே விகடனில் ஒரு தொடராக வந்த புக்காக இருந்தால் கூட வாங்கிடுவேன். இப்போ ரீசெண்டாக ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் டர்ன்ட் என்டர்பிரனர் வந்து ஒரு தொடர் போட்டிருந்தார். அந்த புக்கு வாங்கியிருந்தேன். அந்த புக்கும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு படிப்பு, ஏஜ் இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சில அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தார். அந்த புஸ்தகமும் ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து படிக்க படிக்க நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் கூடும். தேடி படிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் வீட்லேயே நீங்கள் லைப்ரரி வச்சுட்டு, அந்த லைப்ரரி வைக்கிறது பெருசு இல்லை, அந்தந்த புக்கு அந்தந்த இடத்துல வைக்கணும். நான் படிச்சுட்டு என்ன பண்ணுவேன், அவசரமா இப்போ பேத்தி கூப்பிட்றாளுன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். திரும்ப வந்து பார்த்தா என் தேடினா கிடைக்காது. அப்புறம் என் பையன்கிட்ட கேட்பேன், எங்கூட வச்சாத அப்படின்னு. இதுவா பாரும்பா. ஏன்னா 4 நாள் நான் எடுத்த புக்கெல்லாம் வந்து ஒரு எடுப்பான். அப்புறம் அதுலேருந்து எடுத்து பிரித்து வைக்கணும். ஸோ புக் பிடிக்கிறதுங்கிறது அப்ப ஷேர் பண்ணீங்கன்னா அது ஒரு திருப்தி இருக்கு. அது கடைசியா ஒரே ஒரு ஜோக்கும் வந்து இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். உதாரணமா மதன் பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் சிரிப்பு சிங்காரவேலு அப்படின்னு இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி அவர் போட்டிருக்கார். அதுல அந்த ரெட்டவாளன் இருக்கான் பாருங்க, அந்த மாதிரி கேரக்டர். அப்ப பின்னாடி எங்கிருந்து பையன் கேட்கறான், அப்பா சிக்ஸ்னா என்னப்பா அப்படின்ட்டு. என்னடா இப்படி கேட்கறானேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்காம அந்த பையன் சொல்றாரு, XY குரோமோசோம், XX குரோமோசோம் எல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. முடிச்ச உடனே அப்பாப்பா நீ என்னப்பா இவ்வளவு தூரம் பேசுற, இங்க 2 கட்டம் தான் போட்டிருக்க அப்படிங்கிறான். தலையில அடிச்சுக்கிறாரு. அதாவது அந்த இடத்துல மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்கு. இவர் வந்து அனாவசியமா பவுடர் டப்பா மாதிரி எல்லாத்தையும் கொட்டிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டாராம். So with this, I'm handing over the floor back to Chairman. Thank you. Thank you, sir. Ramesh? Class முடிஞ்சிருச்சு. ரைட். நன்றிங்க, நன்றி. ஃபீட்பேக் குடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜெகநாதன் சார் ரைஸ் பண்ணிருக்காரு போட்டுருக்கு. லோகநாதன் ரைஸ் பண்ணிருக்காரு. ஓகே சார். சார் அனைவருக்கு இனிய நற்பொழுது காலை வணக்கம். ஐயா ராமசாமி ஐயாவுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு குமரேசன் சாரும் வந்தார். சாரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணார். சார் எப்போ பேசினாலும் சினிமா துறை, அடுத்தது வேலூர், திருப்பத்தூர் இதெல்லாம் பேசுவார். ரொம்ப அழகாக இருந்தது. புத்தகங்கள்லாம் நான் ஒரு 3 பக்கம் குறிச்சு வச்சுருக்கேன். என்னென்ன புத்தகம், யார் ஆத்தரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது.
ஐயா சொல்லி தான் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. உடல்நிலை ஓரளவுக்கு சுகமாக இருக்கு ஐயா. கிட்டத்தட்ட ரொம்ப 20 நாள் சந்தோஷம். ஆயிடுச்சு. நல்லா இருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்கள் தான். இந்த சாப்பாடோ, மெடிசனோ அதெல்லாம் செகண்டரி. உங்களுடைய பிரார்த்தனை, வாழ்த்துக்கள் தான் என்னை நல்லா வச்சிருக்கு. ரொம்ப நன்றி, சந்தோஷம். நன்றி, நன்றி ஐயா. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ. கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி. தேங்க்யூ. ராமசாமி சார் பத்தி பேசணும்னா, கிட்டத்தட்ட என்னோட தாட் ப்ராசஸ் நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, கிட்டத்தட்ட அவர் எப்பவுமே அப்படிதான். 2 பேருடைய ஃப்ரீக்வன்சியும் ஒன்னா இருக்கும். மிக அழகாக புத்தகத்தை பத்தி, அது எப்படி ஒரு ட்ரைனிங்கா அதை கன்வெர்ட் ஆனது, எந்தெந்த புக்கெல்லாம் இன்ஸ்பைர் ஆகுது, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 80% அவருடைய தாட் ப்ராசஸ், அவருடைய விஷயங்கள் எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகும். இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் என்னென்னலாம் திங்க் பண்ணி, நாளைக்கு என்னோட செஷனு நான் என்னென்னலாம் திங்க் பண்ணி பேசணும்னு நினைச்சிருந்தேன்னா, கிட்டத்தட்ட அப்படியே இது இருந்தது. ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. அஹ், ஒரு சினிமா செய்திகள் பார்த்தோம்னாக்க, ஒரு இந்த வியட்நாம் வீடு சுந்தரம் இந்த படத்தை பத்தி சொன்னார் அவரு. மிக அழகாக எப்படி அதை கொண்டு போனது, அந்த டிராமாக்கு வந்து ஒரு ஒரு சிவாஜி கணேசன் எந்த அளவுக்கு ஒரு ஃபீவரா இருந்தா கூட அந்த வேலையோட கமிட்மெண்ட். அதே சமயம் நாகேஷ் பத்தி இது ஒரு பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சென்சார், அதெல்லாம் வந்து எனக்கு நாகேஷை விட அந்த சென்சார் போர்டில் இருக்கிறவருடைய தாட்டு தான் ரொம்ப இதுவா இருந்தது. ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட, ஈவன் கவுண்டமணி செந்தில் கூட பாடி ஷேமிங் பண்ணியிருப்பாங்க நிறைய. இப்ப வர வரதான் அந்த கல்ச்சர், அந்த பிறகுதான் நகைச்சுவையில் அதெல்லாம் குறைஞ்சி வந்துட்டு இருக்கு இப்ப கிட்டத்தட்ட. இருந்தாலும் சிலதெல்லாம் வருது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய, எவ்வளவு தகவல் சொல்லிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு செஷன். புக் ஷெல்ஃபு, நம்ம புக் ஷெல்ஃபுக்குள்ள தேடினாலே பல பல செஷன், ஒரு நாள் ஃபுல்லா செஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த ஒரு செஷன் தான் நான் சொல்லணும். அருமை சார், எப்பவுமே நன்றி சார், நன்றி சார். லெஜண்ட். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம், வாழ்க வளமுடன். என் வாழ்க்கையில நான் என்ன நினைப்பேன்னா, ஜேசி ஒரு வரம்னு நினைப்பேங்க. என் வாழ்க்கையில கிடைச்சதுல. அந்த ஜேசிக்குள்ள நாங்க ஜோனா பிரிஞ்சிருப்போம். ஆனா ஜோன் இருந்தாலும் அதர் ஜோன்ல இருக்க ஒரு ட்ரெய்னர், லீடரை வந்து நாங்க குருவா எடுத்துட்டு டிராவல் பண்ணுவோம். ஏன்னா பஞ்சநாதன் சார்ல இருந்து ஒவ்வொருத்தரையும். அப்படி கிடைச்ச வரம் தான் ராமசாமி சார்ன்னு நான் உண்மையா சொல்லுவேங்க. ஏன்னா கேட்டு ஏங்கி அந்த வார்த்தைகள்லாம் உண்மையாலுமே இன்னைக்கு வந்து அம்புலி மாமாவில் ஆரம்பிச்சு பாலமுருகன்ல லயிச்சு இன்னைக்கு வீரசேகரன் சார் வந்து அவரோட ஒரு புக்கு மொழிபெயர்ப்பு அனுப்புனாரு. இப்ப படிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் படிக்கிறப்ப சொல்றப்ப அப்படியே ஒரு படமா ஓடிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இன்னும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய தேடணும். இது மட்டும்தான் பொக்கிஷம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறத வந்து அழகா இன்னைக்கு சொல்லியிருக்காருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல அதே மாதிரி இங்க ஜேசி பொறுத்தவரையில் நிறைய விஷயங்கள் சின்னவங்களா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்படிதான். ஒரே ஒரு தகவல் ஐயா உங்களுக்கு. இப்ப ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்ன நான் பார்த்தது, அவரு சீனு ராமசாமி வந்து சினிமாவை பத்தி பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்காக சினிமாவின் ஆன்மான்னு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. ஓ, இன்னைக்கு குட். இந்தியா ஃபுல்லா 25 மொழியிலயும் மொழிபெயர்ச்சி மத்திய அரசோ வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிவ்யூ நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நிச்சயமா நான் கண்டிப்பா பாக்குறேங்க. தேங்க்யூ. தேங்க்யூங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பா உங்களுக்கு கூட படிக்கிறதுல என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிளஸ் தான் நினைக்கிறேன். வாழ்க ரொம்ப வளமுடன். சந்தோஷம். நன்றி சிங்காரவேல். Yes, ma'am. Thank you. Thank you so much. Happy morning to one and all. Happy day. சார் இன்னைக்கு யூஸ்வலாக எப்பயும் பண்ணுற மாதிரி எப்பயும்னா என்ன, அந்தந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப அது அந்த அவர் பேசுகிற அந்த விதமே நம்ம வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கும். இப்போ ரொம்ப ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு பேசுவார், அனுபவங்களை ஷேர் பண்ணுறாரு. நல்லா இருக்குது சார், சூப்பராக இருந்தது. சார் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், உங்களோடலாம் பயணிக்கிறது
இத்தனை வயசுக்கு மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு இவங்களோட நம்ம நிறைய கற்றுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு சார். நிறைய ஏன்னா தெரியல நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தங்கிட்டே அதை தெரிஞ்சுக்கும் போது சரி இதெல்லாம் காசே இல்லாமல் எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கன்சல்டன்ட்னா எவ்வளோ கொடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு செமினார் சிம்போசியம்லாம் நாங்கள் இப்போ காலேஜ் விஷயமா போகிறோன்னா அது அந்த காலேஜ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அது அப்பார்ட் ஃப்ரம் அதை தாண்டி இருக்காது. இன்னைக்கு நம்ம வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னும் போது நம்ம மைண்ட் நம்மளுடைய நாலேஜ் எவ்வளோ வைடராக வந்து இதை தெரிஞ்சுக்குது இந்த வயசில் பரவாயில்ல. ஸோ அப்படின்ற ஒரு மன சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சச் ஏ கிரேட் சூப்பர் சார். நல்ல எஃபோர்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். எங்களுக்கு வயசெல்லாம் இல்லை, உங்களுக்கும் வயசாகல, டிராவல் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் காலை வணக்கம். கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். தலைவரை சாதாரணமான இடம் போட்டுறாதீங்க. நான் வந்து நிக்கில் ஃபவுண்டேஷன்ல உள்ள போய் பார்த்தா இங்கே காத்தால இப்படியெல்லாம் வந்து பேசுறாரு இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். அதாவது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் பல முகங்கள் இருக்கு. அதாவது அந்த புக்ல பார்த்து தன்னோட முகத்தை மாத்துறாங்களா அப்படிங்கிறது, தன்னோட முகத்தை மாத்துறதோட எண்ணம் செயல் இல்லாமும் மாத்துறாங்க. ஒரு விஷயத்த சொன்னாரு, என்ன வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு ரீசெண்டா ஒரு புக்கு படிச்சேன் அப்படின்னு. ஆனா கிட்டத்தட்ட மோர் தென் 100 புக்ஸ்க்கு மேல எழுதி மாலின தெய்வமே டகடகடன்னு எழுதுனேன். சான்ஸே இல்லை. புக்கு உருவிட்டான்னு ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, அங்க எழுதுனேன். நான் எழுத ஆரம்பிச்சதே உருவிட்டான்லதான். புக்க உருவிட்டாங்கிற மாதிரி தாட்டை உருவிட்டான், எண்ணத்தை உருவிட்டான், செயலை உருவிட்டான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அது மாதிரி யாரோ ஒருத்தர் செய்யறதுக்காக ஒருத்தர் முயற்சி எடுத்து. ஏன்னா புக் எழுதுறவங்களால பாத்தீங்கன்னா பேசக்கூட முடியாது சில பேரால. நிறைய லிரிக் ரைட்டர்ஸுக்கு கூட அவனால பாட முடியாது. ஆனா அந்த தன்மையில நம்ம அதை எடுத்து மேம்படுத்துற தன்மையில மயிலிறகா மத்தளமான்னு சொன்ன உடனே இதெல்லாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வேலைய காதலி, அல்ல பணம், உறவுகள் மேம்பட, ஏன் எதற்கு எப்படி, ஆர்த்திகே சிறப்பு சோழன் இப்படி போட்டு தாக்க ஏய் நான் ஒரு தடவை சொன்னேன். நான் ஹூ வில் கிரை ஆஃப்டர் யுவர் டெத் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அப்படின்னு. நான் அந்த புக்கை படிக்க மாட்டேன்டான்னு சொன்னேன். ஏண்டா நான் வாழும்போது எத்தனை பேர் சிரிக்கிறான்னு தான் ஐ எம் பிளானிங் டு ரைட் அ புக் ஹூ வில் பி ஹாப்பி வென் ஐ எம் அலைவ் அப்படின்னு நான் தலைப்பை வச்சுட்டேன். நான் இதை சொல்லிட்டேன். சார் நான் எழுதுறேனா இல்லையாங்கிறத பத்தி கவலை இல்லை, ஆனா நான் புக் எழுத போறேனாங்கிறது தெரியாது. ஆனா நம்ம தாட்டை எப்படி உள்வாங்குறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வேட்டாம் வீடு சுந்தரமோட தன்மையை டிராமாவா போட்டு சினிமாவா மாறி அது ஒருத்தர் ரிட்டையர் ஆனப்புறம் மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி புரிய வைக்கும், எப்படி நில குலைய வைக்குது, எப்படியெல்லாம் மாற்றங்களை கொண்டு வருதுங்கிற அந்த படத்தை ஒரு 7வது படிக்கும் போது என்னை வந்து பார்த்தேன். அப்படின்னா இது வந்து எனக்கு நேத்திக்கு 26 பேரோட நான் பேசியிருக்கேன் போன்ல. 11 பேர் எனக்கு இன்கமிங் கால் வந்திருக்கு. 10 மிஸ்டு கால். அந்த 10 மிஸ்டு காலும் அதுக்குள்ள பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கனெக்ட் வித் த பீப்புள், கனெக்ட் வித் த தாட், கனெக்ட் வித் த ஐடியாஸ் தட் வில் ஹாவ் அ ஹை இம்பாக்ட். இட்ஸ் கேஷுவலா டிராவல் ஆயிடக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளோட டிராவல் ஆகிறதும் இவங்களோட வாழறதும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்துறதை தாண்டி நம்மளோட டிராவலையே ரசிக்க இவர் ரசிச்சாரா, ருசிச்சாரா, என்னென்னலாம் பண்ணார். இப்ப கடைசியில சொன்னவர், மேடம் உங்களுக்கு வயசாகல மேடம், நமக்கு வயசாகல மேடம், டிராவல் ஆகும் அப்படிங்கிறாரு பாருங்க. அவங்க கூட நான் இங்க இருந்து ஏதோ கடலூர்ல ஒரு ப்ரோக்ராமு இங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கலிவர்தன் சார் சொன்னார், நம்ம நான் முதல் ப்ரோக்ராம் ஒன்று கடலூர் கிட்ட இருக்கு அப்படின்னு. இங்க எது டிராவல் ஆகணுமா அப்படின்னு தலைவர் சொல்லிட்டார் பாருங்க, டிராவல் ஆகலாம் அப்படின்னு. அது மாதிரி வார்த்தைகள் அல்ல வாழ்க்கைகள், வழிகள் அல்ல வழிகள்ங்கிற கிளாரிட்டியோட டிராவல் ஆகும். ஆல் தி பெஸ்ட். சீலட்டியாரி திருச்சியில் நன்றி நண்பர்களே. தெய்வம் மனுஷிய ரூபேனன் இது மாதிரி தெய்வங்கள் வந்து பேசும்போது காதுல வாங்கிட்டு சில வேலையை கண்ணை திறந்து காதை திறந்து வாயை திறந்து கையை திறந்து உணர்வுகளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா ஆன்மாவுக்கும் உயிருக்கும் என்ன வித்தியாசம்னு பாக்குறதுக்கு பதில உடலுக்குள் இணைந்து உயிரில் கலந்து ஆன்மாவில் அது பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் சிறப்பான டிஸ்கஷனா நேற்றுக்கு அப்பாவோட போச்சு. அதனால ஒரு இடத்துலையும் நாம் வாழ்வோம், வாழ்க பல்லாண்டு. நன்றி. சூப்பர்.
அருமையா சொன்னீங்க. சிவகனி எடுத்துக்கிறேன். அடுத்ததா வந்து தாமோதரன் ஐயாக்கு அப்புறம் ஜெகநாதன் ஐயா. நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். சாரி சார், சொல்லுங்க. இனிய காலை வணக்கம். பேசலாம். ராமசாமி ஐயா அவர்களுடைய உரை மிகவும் சிறப்பாக அமைந்தது. ஒரு வாழ்க்கை வளர வேண்டும் என்றாலும், வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றாலும் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். புத்தகங்கள் படிப்பது வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. நிறைய புத்தகங்களை அவர் கடந்து சென்ற பாதைகளில் நிறைய புத்தகங்கள் படித்திருக்கின்றார் என்பதை விட பார்த்திருக்கின்றார் என்பதை விட படித்திருக்கின்றார். வாழ்க்கை என்னும் புத்தகத்தை மிகவும் நேசித்து படித்திருக்கின்றார். அதனால்தான் நிறைய புத்தகங்களை அவர் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஒன்று, அவர் எழுதும் புத்தகத்தை அவர் அலமாரியிலே வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை எல்லோருக்கும் இங்கே நற்புலரில் தெரிவித்தது மிகவும் மகிழ்ச்சி. நான் கூட 75-80 வரை நான் நிறைய புத்தகங்களை படித்தேன். ஒரு புத்தகம் எழுதினேன். ஆனால் அதை முடிக்க முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் எனக்கு அம்மை நோய் அப்போது வந்தது. அது வந்ததினால் எனக்கு மறதியும் வந்துவிட்டது. புத்தகம் படிக்கும்பொழுது ஒரு பக்கம் படிப்பதற்குள்ளே கண்கள் சோர்ந்து விடுகின்றன. அதனால் அதிலிருந்து 85 புத்தகம் படிக்கும் ஒரு பழக்கத்தை நான் முயற்சி செய்து பார்த்து என்னால் முடியவில்லை. என்ன செய்வது? அதனால் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை நிறுத்திவிட்டு பலருக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கும் ஒரு பழக்கத்தை நான் உண்டு பண்ணி கொண்டேன். இப்பொழுது கூட ஒரு 3 மாணவிகளுக்கு நான் புத்தகம் தர வேண்டும். என்ன புத்தகம் தர வேண்டும் என்பது எனக்கே என்னிடமே சொல்லிவிட்டார்கள். அதனால் எந்த புத்தகம் வாங்கி தருவது என்று எனக்கு தெரியவில்லை. வித்தியாதயமான கேட்டேன். அவர்களும் அந்த புத்தகத்தின் பெயர்களை என்னிடம் கூறவில்லை. அந்த அவர்களுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு எந்த புத்தகம் தர வேண்டும் என்ற ஒரு குறிப்பை எனக்கு கொடுத்தால் அந்த நான் கடைசி நேரத்தை முடித்து வைக்கும் ஒரு நிலைமைக்கு நான் வருவேன் என்று கூறிக்கொண்டு, ராமசாமி ஐயா அவர்களின் உரையை இன்னும் மேலும் மேலும் ஒரு வாழ்க்கை பாதையில் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிவிட்டது. நிறைய கருத்துக்கள். சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறு நான் படித்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த ஒரு நோய் அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். புத்தக அலமாரியில் நான் வைத்திருந்த புத்தகங்கள் அத்தனையும் நான் லைப்ரரிக்கு கொடுத்து விட்டேன். என்றால் என்னால் படிக்க முடியவில்லை. ஆனால் அந்த புத்தகங்கள் பயணம் செய்கின்றது. அதுதான் என்னுடைய சிறப்பு. ஒரு 3 புத்தகங்களின் பெயரை சொன்னார். அனுப்பிவிட்டேன். பிள்ளைகளுக்கு நன்றி 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 ஐயா. என்னுடைய எனக்கு மன்னிக்கவும். சிவகாரோ யூ கேன் வின் ஐயா இப்ப இன்னைக்கு சொன்ன மாதிரி அதுவும் நிச்சயமா கொடுக்கலாம். அதே மாதிரி சிபிகோ சாலமன் அவர்கள் 5 இயர்ஸ் ஜப்பான் இதுனாலும் அது பிள்ளைங்களுக்கு நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2 புத்தகத்தையும் அன்பா நான் உங்களுக்கு இது பண்றேன், கொடுக்குறேன் ஒரு ஆலோசனைன்னு. நீங்க ஐயாவுடைய நம்ம இன்றைய பொலிவாளர் ஐயாவுடைய கருத்தை வாங்கி நீங்க செய்யலாம். நன்றி நன்றி. தாமோதரன் சார், நான் உங்கள்கிட்ட அப்புறம் தனியா பேசுறேன். ஏன்னா அது ஒரு லிஸ்ட் ஒண்ணு இருக்கு. நான் அப்புறமா உங்களுக்கு போடுறேன். இந்த நற்புலரி குரூப்லயும் போட்டுறேன். குழந்தைங்களுக்கு தேவையான புத்தகங்கள் என்னங்கிறது. ஏன்னா இப்போ இன்னைக்கு பேசிட்டே இருக்கிறச்சே சீனு ராமசாமி ஒரு புத்தகம் போட்டாருன்னு சொல்லி சிங்காரவேல் சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி அது ஒரு நாள் டைம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அந்த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் என்னங்கிறத சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் இந்த குரூப்லயே போட்டுறேன். வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு 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 மேடம். நான் புத்தகத்தை அனுப்பி விடுகின்றேன் சீக்கிரம், விரைவாக. அது ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க உங்களுக்கு பிடிச்சத அதுகிட்ட கேட்டா அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லுது பாப்பா. அந்த பொண்ணும் அதுதான் சொன்னாங்க. சரி ஐயாங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, பாத்துக்கலாம். ரொம்ப அருமையான செஷன் கொடுத்த ராமசாமி ஐயாவுக்கு அழகான பின்னூட்ட வரிகள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. எழுதின புத்தகத்தை கொடுங்க, நான் வேணா பப்ளிஷ் பண்றேன் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததா கோமதி ஜெகநாதன் சார், அதுக்கப்புறம் கோமதி மேம்.
நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். ராமசாமி சாரோட பொழிவு ரொம்ப சிறப்பா இருந்தது. அவரும் நானும் கிட்டத்தட்ட ஒரே வயது தான். அதனால அவருக்கும் எனக்கும் அனுபவங்கள், அதாவது டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. சினிமா, அவருக்கு என்ன சினிமா பிடிக்குமோ அதே சினிமா எனக்கும் பிடிக்கக்கூடியதுதான். அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் படிச்சிருக்கேன். நாகேஷோட சாஸ்திரி அந்த தணிக்கை குழு உறுப்பினர் சொன்னது, சிவாஜி கணேசனோட வாழ்க்கையை பத்தி பேசுனது எல்லாமே நானும் படிச்சிருக்கேன். ஏன்னா அந்த காலத்துல சினிமாவை பத்தி நிறைய சின்ன வயசுல ரொம்ப பிடிச்சதுனால அதை படிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த சிவாஜி கணேசன் வந்து அவங்க அம்மாவை பத்தி வியட்நாம் வீடுல அவங்க அம்மாட்ட வந்து ரொம்ப, அம்மாவுக்கு பதிலாக அக்காவை அவர் இதுல அம்மா மாதிரி அத்தையை தான் அவர் அம்மா மாதிரி வணங்குவார். அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வாசனோட அம்மாவோட வாசனோட வாழ்க்கை வரலாறு நான் படிச்சிருக்கேன். அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வளர்த்துருக்காங்க அப்படின்றதையும் நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சின்ன வயசுல நிறைய படிச்சிருக்கோம். அதை வந்து திரும்ப நீங்க உங்கள் மூலமா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாகேஷோட அந்த அதுல ஒரே ஒரு இது என்னன்னா, அந்த அந்த அதை வந்து காமெடியில பண்ணாம வேற ஒரு விஷயமா பண்ணலான்றதான் அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த சாஸ்திரின்றவர். அதான், ஏன்னா எப்படியும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான மனிதர்களும் இருக்கிறாங்கன்றத தெரிவிக்கணும்னா சினிமால தான் வரணும். பட் அதை காமெடியில பண்ணாம ஒரு நார்மல் இதுல பண்ணிட்டா நல்லா இருக்கும்ன்றத நாகேஷ் அப்பேற்பட்ட ஒரு கலைஞர் வந்து அதுக்கு உடனே ஒரு மன்னிப்பு தெரிவிச்சதையும் நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த தளத்துல வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய புத்தகம் படிக்கிறோமோ இல்லையோ அந்த புத்தகத்தோட பெயர்களால தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு சீனு ராமசாமியை பத்தி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், அவர் வந்து சாதாரணமான ஒரு ஆளுக்கு வந்து தேசிய லெவல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறத வந்து நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு. இந்த அருமையான பேச்சு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உங்களுடைய பின்னோட்டமும் மிகவும் அருமை ஐயா. கேட்டு வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கறது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்ததா கோமதி மேம். வணக்கம். ஐம் ஆடிபிள்? எஸ். நற்புல்லரி வணக்கம். நானும் ரொம்ப நாள் அட்டன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தர்மசீலம் சாருக்கு ஒரு பிளான் பண்ணேன். இந்த புத்தக அலமாரிங்கிற புக்கெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதான் கேட்கணும்னு நினைச்சப்போ ராம் சார் பேசணும்னா இதுல எப்படி பேச போறாரு, அவர் சினிமாவோட எல்லாத்துலயும் சினிமா பத்தி பேசுவாரு, எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுல நிறைய அவர் எங்கெங்க எடுக்கிறாருங்கிற அந்த ஒரு லீடும் கிடைச்சது. ஆனா நல்ல நல்ல புக்ஸ் இதை தவறாம இந்த புத்தக அலமாரியாவது தவறாம அட்டன் பண்ணி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நமக்கு நிறைய புத்தகங்கள் அறிமுகமா இருக்கு. நிறைய புக் நம்ம வாங்கி வச்சிருந்தாலும் சில விடுபட்ட புத்தகங்களும் நமக்கு கிடைக்கி அந்த ஆத்தர்ஸை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. ராம் சார் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. அருமையா சொன்னீங்க. நிஜமாவே இட்லியை கூட பொட்டு வச்சுட்டுன்னு சொன்னாங்களா, இட்லி உப்புமா தானே செய்வாங்க, பொட்டு சொல்றாரே அப்படின்னு நான் ஒரு வார்த்தை நினைச்சேன். தம்பி வீரா, உன்னைய தானே வம்புக்கு இழுத்தாரு, நீ வாப்பா என்ன சொல்றேன்னு கேட்போம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்றைய பொலிவாளர் ஐயா அவர்களை பற்றி என்ன சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. என்னை வம்புக்கு இழுத்தாரு, அதனால நகைச்சுவையா நானும் தாடி வளர்த்தேன். அந்த தாடி வந்து ஷேக்ஸ்பியர் மாதிரியும் வேற லியோனார்டோ டாவின்சி மாதிரியும் சாக்ரட்டிஸ் மாதிரியும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சு வளர்த்தேன். ஆனா சென்சி இப்ப வர்ற மாதிரி வந்ததுனால எடுத்துட்டேன். எல்லாம் இப்பதான் சென்சியா வருதுன்னு இப்படி நகைச்சுவையா பேசணும்னு நினைச்சேன். ஆனா ஐயா சில இடத்துல பேசினப்ப உணர்வுபூர்வமா கொஞ்சம் இதாயிடுச்சு. அதுல ஒண்ணு சொன்னாங்க, சம்பத் சார்ன்னு சொல்லிட்டு அவர் குரு மாதிரி இல்லையா, அதனால சம்பத் மாஸ்டர்னு சொல்லணும் இல்லையா அப்படின்னாங்க. தட் இஸ் த ஹியூமன் வேல்யூஸ். மற்றதெல்லாம் இருக்கட்டும், இங்க வந்து வேல்யூஸ் வந்துடுது. எனக்கு அவர் குரு மாதிரி நினைக்கிறப்ப நான் மாஸ்டர்னு சொல்லணும் இல்லையாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பார்க்குறப்ப உணர்வுபூர்வமா அது இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து சிங்காரவேல் அவர்கள் ஒரு புத்தகத்தை சொல்றாங்க, சினிமாவின் ஆத்மான்னு வந்திருக்கீங்கன்னு. உடனே அக்செப்ட் பண்ணிட்டு நான் வாங்கணும். இதுதான் வந்து ஒரு சின்ன டேக் ஹோம்னு பார்த்தீங்கன்னா,
செல்ஃப் வாங்கி 1000 புக்கை நான் அடுக்கி வைக்கிறதுக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் டூ? இட் இஸ் ஸ்டோரிங் புக்ஸ். செல்ஃப் என்ன பண்ணுது? அதால முடிஞ்சது ஸ்டோர் பண்ணி நமக்கு கொடுக்குது அழகா. ஆனால் ஹூ இஸ் கோயிங் டு ஷேர் இட் டு த பீப்புள்? ஸ்டோரிங், ஷேரிங். இதுதான் நான் ஐயா இன்னைக்கு இதில் இந்த 2 வார்த்தையை நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். சோமவல்லியப்பன் அவர்கள் ஐயாவை பற்றி சொன்னாங்க. நாங்கள் பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணுறப்ப பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் 3 மாதம் கிளாஸ் எடுத்துட்டு அது வேலிடேஷன் ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ அவர் ஹெச்ஆரில் இருந்ததுனால அவரை தான் கூப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு மேக்சிமம் அவரை கூப்பிட இது பண்ணுவோம். அவர் வந்துடுவார். ஒரே ஒரு இது அதில் என்னென்னா, அவர் பேசுகிறப்பையும் மற்ற தனியாக நிற்கிறப்பையும் ஒரு சிரிப்போடு இருப்பார் பாருங்க. த வேல்யூஸ் கோஸ் ஃபார் எவர். இப்பவும் நினச்சா இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த சிரிப்பை ஒரு ஆமாம் கூப்பிட்டுட்டீங்க, நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க, கூப்பிட்டுருங்களா, இதுக்கு பேசணுமா, இதுக்கும் அப்படிங்களா, நான் தான் வரணுங்கிறீங்களா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யூ சி? அது வெறும் கடமை. இது அன்பு. இது இதுக்கு ஈடு இல்லையே இல்லை. கூப்பிட்றவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்னு பாருங்க. நான் வரணுங்களா, இல்லை வேற யாரும் நீங்க முடியுமா? இல்லை சார் நீங்க தான் வரணும்னு. சரி வந்துடுறேங்க, நான் வர்றேன், நான் எப்படியும் வந்துடுறேங்க. என்ன இது? வாழ்க்கையின் தத்துவங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நாம் எல்லோரும் அன்போக இணைவோம் அப்படின்னு ஐயாவுக்கு மீண்டும் 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 நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, என் தாடியை பற்றி இருந்தாலும் நீங்க எனக்கு டாடி மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீ பாடி வீக் ஆகாம பேசிட்ட, ஐயாவுடைய கோர் பாடி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, உங்க டாடி தான், நீங்க தாடி தான். சூப்பர். அதுக்கப்புறம் யார் நாடி வர்றது? சிங்காரவேல். அப்புறமா ஓடி வர்றது தீபா செந்தில். சிங்காரவேல் பேசிட்டாரு, தீபா வரும். திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. ரைட் சொல்லுங்க சார். சிறப்பு. இப்ப என்னன்னா, வீரசேகரன் சார் சொன்னாரு என்னென்னமோ வெளிநாட்டு காரங்களோட தாடியை சொன்னாரு. ஏன் திருவள்ளுவரை சொல்லலாமே? நான் தாடியை சொன்னோடனே நான் திருவள்ளுவரை தான் நினைச்சேன். அது 1000 காலம் எத்தனை காலம் ஆனாலும் அவர் வைக்க முடியாத தாடி. அவர் யுனிக் அப்படிங்கறதுனால நான் சொல்லன்னு வச்சுங்கய்யா. அடுத்துங்க 3 விஷயம். முதல் விஷயம் சொல்லிட்டேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஆனா இந்த செகண்ட்ல இருந்து என் மனசுல தோணுச்சு, டெய்லியும் ஒரு புக்கை ஏன் ஸ்டேட்டஸா வைக்க கூடாது, வச்சுட்டு இதை முயற்சி செய்து பாருங்கள் அப்படின்ட்டு வைக்கலான்னு இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். விஷயம் எத்தனை நேரத்துக்கு முன்ன, சிறிது நேரத்துக்கு முன்ன பார்த்த ஒரு விஷயம், ரீல்ஸ் மோகத்தால் 3 பலி இழுப்பு. ஆற்றுல இந்த ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கப்ப இதாயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் ஃபுல்லா ரீல்ஸ்லயே போயிட்டு இருக்காங்க. இந்த புத்தகம் படிப்புங்கிறது குறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம அதை ஏதோ ஒரு வகையில அந்த இளைஞர்கள்ட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறத இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். கண்டிப்பா ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்குவோம். அடுத்ததா தீபா செந்தில் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சார். ஸோ நான் நீங்க சொன்ன ஒரு புக்கையை நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஆசிரியரா இருக்கிறதுனால கண்டிப்பா அதை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொன்ன அத்தனை புக்குமே நான் படிக்காத புக்கு. ஸோ அது ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய புக் நேம் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய இன்ஃபர்மேஷன் புதுசாக சொன்னதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த செக்ஷனில் ஒரு சார் கேட்டிருந்தாங்க ரெக்கமெண்டேஷன் புக். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு புக் இருக்கும். ஆர்கே நாராயணன் இந்தியன் ரைட்டர் எழுதுனது. அழகா ஒரு சராயூர் நதியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த மால்குடி டேஸ் அந்த ஊரை பற்றி அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் பற்றின புக் தான், ரொம்ப நல்லா இருக்கும். இங்கிலீஷ் அதோட வேர்ட்ஸும் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்ல கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளான வெக்காபரிஸ் வச்சு யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ரொம்ப ரெக்கமெண்டடான புக்கு. சார் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா. தேங்க்யூ. அருமை அருமை, சூப்பரா எல்லாருமே அழகான பின்னோட்ட வரிகளை கொடுத்தாங்க. நித்யாதேவி மேம்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு அப்புறம் திரும்ப உங்களோட வாய்ஸ் கேட்குறேன். உங்களோட அதிரடியான பேச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா, ஏற்றுக்கொள்கிறேன். சிறப்பு. அழகான புத்தகம் ரெக்கமெண்ட் பண்ணீங்க.
இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. நிறைய பெர்ஃபெக்டா அந்த புக்கு சொன்னது, இன்ஸ்பைரிங் சொன்னது, நிறைய விஷயங்களை ஐயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருக்குறளை பத்தி எல்லாம் சொன்னாங்க. திருக்குறள்ல கூட நிறைய அந்த ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கடைசியா எங்க ஊர்ல தான் எல்லிஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் பிரபுவா இருக்கப்ப பண்ணதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இங்கிலீஷ் நகர் வந்திருக்குமோ. அப்ப புக் ஆக்குறதுக்கு நம்ம பார்த்தா ஆடி மாசம் தூக்கி போடுங்க ஓலைச்சுவடியெல்லாம் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அதுல வாசித்து பார்த்து அதை பிறக்கி வச்சது. இப்படி விஷயங்கள் எல்லாமே புத்தகம் கவலையா இருந்தாலும் சரி, என்ன புத்தகத்தையே தான் பேசுறாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்தது, நான் படிச்சது இதெல்லாம் சொல்றாங்க. சினிமா பத்தி சொல்றாங்க. ஐயா புத்தகம் அலமாரி தானே தலைப்பு, ஆனா அவர் சொன்னது ஃபுல்லாமே அலமாரி ரிலேட்டட் தான். நீங்க எப்படி வச்சீங்க, நான் தூக்கி போட்டோன்னே என் பையன் 4 நாளைக்கு அப்புறம் எடுத்து தருவாங்க, அதை சொன்னீங்கல்ல, அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எனக்கும் அதே பழக்கம் தான். தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருவேன். மாயாஜால புக்கை யார் தூக்குனது, யாரு நீதான் நம்பர் 1 புக்கை தூக்குனது, இப்படி நான் ஒரு ஆளையா கேட்பேன். உனக்கு வேற வேலை இல்லம்மா, எங்கேயாவது வச்சிருவேன். ஆனா குலைச்சு வச்சிருப்பேன். நானும் அலமாரிய துணிச்சலா காமிச்சேன். நீங்க வேலூர்ல இருக்கீங்க, சென்னையில இல்லைன்றதா அதை காட்ட முடியல அப்படின்றதையும் நீங்க சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நானும் போயிட்டு வந்து இட்லியா மாறினனோ இல்லையோ, நான் ஒரு மாதிரியா மாறினேன். மாறி வந்துகிட்டே இருந்தேன். இப்போ செஷன் அந்த ரெயின்னே வந்து எங்க பிள்ளைங்க ரொம்ப அழகா ஆறு இவங்க ஆரியே ஐயன் ரெயின் சொன்னது அப்படின்ட்டு அந்த 20 மினிட்ஸ் தான் எடுப்பீங்க. அதிகமா எடுத்தாலும் ஆபத்து. அதுக்கு மேலேனாலும் கஷ்டம். நானும் அதே கேட்டகரி தான். 40 நிமிஷம்னாலும் 20 மினிட்ஸ் தான் பாடத்தை எடுப்பேன். அதுக்கு மேலே நடத்தினாலும் அதுக்கும் போரு. ஆனா 20 மினிட்ஸும் எஃபெக்டிவா பண்ணிடுவேன். அந்த லிஸ்ட் ஆஃப் புக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற புக்கு திருப்பி வந்துடக்கூடாது. திருப்பி வந்தா அதை ஒருத்தருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும். நான் ஒரு நோட்டு ஃபுல்லா எழுதி வச்சிருக்கேன். இந்த புக்கு இந்த ஆத்தரு, இந்த புக்கு இந்த ஆத்தரு. ஆனா நான் புக்கு வாங்கினோடனே அது மேல டேட் எழுதிடுவேன். கூமுட்டை, நீ வந்து படிக்காம கிடக்க, வருஷம் என்ன, தேதி என்ன, மாசம் என்னன்னு பாரு, நம்ம புக் ஃபேர் ஒன்று வாங்கிடுற அப்படின்னு அது இந்த தேதி என்னை கேட்குற மாதிரி யோசிப்பேன். அது ஒண்ணுதான். எவ்வளோ தரவுகள் லிஸ்டா புக் சொன்னீங்க, அலமாரி கரெக்டா வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. எல்லாமே வந்து நீங்க உங்க பேச்சுல இருந்து இதெல்லாமே சொல்லணும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிச்சு. வெகு சிறப்பா இருந்துச்சு. உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம். வேற யாரும் கருத்து தெரிவிக்கணும்னா தெரிவிக்கலாம். நான் ஐயாவோட ஏற்புரைக்கு போய்க்கலாம். சிறப்பு. இந்த நாளை இனி நாளா மாற்றிய நம்ம ராமசாமி ஐயா நடுவருக்கு வணக்கம். தேங்க்யூ. ஒரு மெசேஜ் வந்து பாருங்க, யாருக்கும் ஒரு பர்த்டேன்னு சொல்லிட்டு கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சுமதி மேடம் போட்டிருந்தாங்க போட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய பேத்திக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இப்போ சிங்காரவேல் சொன்ன மாதிரி இப்போ நான் ரீசெண்டா கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, டிடி ரங்கராஜன் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மனுஷன் இப்போ வந்து ரீல்ல இருந்து வெளியில வரணும்னா 5 வேலையை தொடர்ந்து செய்யணுங்கிறாரு. ஒரு நாளைக்கு கொஞ்சம் எழுதணும், கொஞ்சம் கணக்கு போடணும், கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் பேசணும், அப்புறம் கொஞ்சம் நடக்கணும் அப்படிங்கிறார். இந்த 5 விஷயங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கணக்கு போடுங்க, எழுதுங்க, பேசுங்க, படிங்க, அதுக்கப்புறம் நடங்க அப்படிங்கிற அந்த 5 விஷயங்கள் தொடர்ந்து செய்யறச்சு என்ன ஆகும்னா, இதுக்கு டைம் எங்க இருந்து எடுக்கலாம்னா ரீல் பாக்குறதுல இருந்து எடுத்துடலாம். ஸோ ரீலுக்கு பதிலாக 5 விஷயங்கள் எடுத்துட்டு வரலாம். தேங்க்யூ. ரொம்ப அருமையா. இதுக்கு நான் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல. இந்த புக்ல ஒரு லைப்ரரிங்கிறதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா நான் என்னோட அனுபவங்கள் வச்சுதான் நான் கரெக்டா சொன்னேன். நான் என்ன பண்றேன், திரும்பவும் என் மனசை கவர்ந்த ஒரு 15 புக்கோ 20 புக்கோ இந்த லிஸ்ட்ல போடுறேன், அந்த குரூப்ல போடுறேன். ஸோ வந்துட்டு அதை நீங்க பாத்தீங்கன்னா, யான் பெற்ற இன்பம் பெருக இப்பையகம். நன்றி. சிறப்பு. நாங்க வந்து LSWR அப்படின்னு சொல்லிட்டு லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் அப்படின்ற மாதிரி நாங்க பார்ப்போம். அதுல அப்படியே மேக்ஸும் சொல்லிட்டீங்க. இனிமே MLSWR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ஏற்புரை. ஃபைனலா ஒரு டச்சு 6:40 நிறைவு செய்வோம். நாளைக்கு நம்ம நண்பா தான் வர்றாரு. நீங்களும் வாங்க, வெண்பா பாடலாம். சிவகனி மேம் எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகனி மேம்கிட்ட இருந்து செஷன் வாங்கினேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். பாய். இந்த நாள் அமையட்டும். நன்றி, வணக்கம். எல்லாரோட பிறந்த நாள் பாப்பாவுக்கு பிறந்த நாள் நம்ம